ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, ஒரு காரசாரமாக மக்கானா மசாலா ஸ்நாக். அதுக்கு தேவையான பொருட்கள் மக்கானா, சில்லி பவுடர், சாட் மசாலா, சால்ட். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மக்கானான்றது ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்றாங்க. இது லோட்டஸ் விதை அன்வாங்க இதுக்கு. ஸோ இதை நம்ம இப்போ எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் நிறைய ஐட்டம்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜஸ்ட்டு ஸ்நாக் மட்டும் ட்ரை பண்ணலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த பொரியெல்லாம் இருக்கும் இல்லையா, பொரி நம்ம வறுத்தா எப்படி பொரின்னு ஆகணும், அந்த மாதிரி இதுவும் அப்படி தான் ஆகும். ஸோ இப்போ பேன் சூடாயிடுச்சு. ஸோ இதில் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது பேனில் போட்ட உடனே நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி நம்ம உடச்சி பார்த்தா அது கொஞ்சம் நல்லா இப்படி பொடியாகணும். ஆனால் இன்னும் பொடியாகலைன்னா இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ இது ரொம்ப ஈஸிங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நம்ம பொரியெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஹெல்த் வைஸ் இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக நம்ம இப்படியே வறுத்துன்னு இருக்கோம். ஸோ ஓரளவுக்கு அந்த ஷேப் நல்லா ரவுண்டாக வருது அப்படின்னா அது கொஞ்சம் ஃப்ரை ஆகின்னு இருக்குன்றது அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நான் இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர், ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம சைடில் வச்சிடலாம். ஸோ இப்போ இதில் ஒரு கரண்டி எடுத்துகிட்டு, இப்போ கரண்டி கொஞ்சம் சூடாயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் சூடான உடனே இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் இதில் போடுங்க. இதோட கொஞ்சமாக சாட் மசாலா இதில், இதோட சால்ட் போட்டுட்டு இதில் போட்டு இப்படியே கலரினே இருங்க. நல்லா இப்படி கலரினே இருந்தோன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதில் ஃப்ளேமில் இருக்க வேண்டாங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கலரி விடுங்க இதை. இது நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் எல்லாத்துலேயும் பிடிக்குமா, அதனால் நல்லா இது கலரினே இருக்கணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்ன எல்லாமே ஒயிட்டாக இருக்குன்றதுனால இன்னும் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கிறேன். சாட் மசாலா கூட தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இது. ஸோ நீங்கள் கலர் வேணும்னா நீங்கள் கலர் வர்ற சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் செய்கிறதுனால அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. நம்மக்கிட்ட என்ன சில்லி பவுடர் இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம பவுலில் மாற்றிக்கலாம்.
ஸோ ஒரு சிம்பிளான மசாலா மக்கானா ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.